ஓசூர் அருகே மணல் கடத்தலை தடுக்கச் சென்ற மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் மீது மர்ம கும்பல் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓசூர் அடுத்த கர்னூர் பகுதியில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் ராஜாராமன், நாகராஜ் ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக மணல் கடத்தி வந்த லாரியை பறிமுதல் செய்த அவர்கள் அலுவலகத்திற்கு கொண்டு செல்ல முயன்றனர். திடீரென வழிமறித்த 25 பேர் கொண்ட கும்பல் அதிகாரிகள் இருவரையும் கீழே தள்ளி சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட ஆய்வாளர்கள் இருவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு 2 லாரி போச்சு, வண்டி திருப்ப முடியும்னு சொல்லி செப்ப ஓட்டு அந்த வண்டி பண்ணால் மற்ற வண்டி போக நின்றுடும். அதனால் வண்டி வரட்டும், அடுத்த வண்டி வரட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஜார் சொன்னதுனால 3வது வண்டியை பிடிச்சிட்டு நான் வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன். ஏறி உட்காந்து வண்டி டிரைவர்கிட்ட செல்லையும் கண்டக்டர் 2 செல்லையும் பறிச்சிட்டேன். பறிச்சு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 25 பேர் சுமார் இருக்கும். ஒரு 4-5 காரு, 2-3 டூ வீலரு வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்னை வண்டியிலேருந்து கீழே இழுத்து போட்டாங்க. கீழே இழுத்து போட்டால் சகதியில் மல்லாக்க விழுந்துட்டேன். நல்ல தலையை தூக்குனால தலையில் அடிபடலை, இல்லாட்டி கல்லா கிடக்கும் தரத்தில் இறங்கி விட்டு மறுபடியும் இவரோட சாரோட வந்து உட்காந்துருக்கும்போது அந்த 40 பேரும் சுற்றி வந்து அடிச்சு பூரா 2-3 குத்து வந்து கையில் தாங்கிட்டு ஒரு குத்து சைடில் திரும்பும்போது கன்னத்தில் பட்டுச்சு. சாருக்கு நல்ல அடி, டிரைவருக்கும் அடிச்சிட்டேன். அந்த வண்டி ஏற்றம் ஒரு சார் செக் பண்ணிட்டு இருந்தார் அந்த வண்டி.